சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் அன்னைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துயரமான சம்பவம் நடந்திருக்குங்க. பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேமா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்காக நடந்திருக்கு. அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எல்லாரும் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு நல்ல எபிசோட், நல்ல ஒரு சீரியல் தான் அது. எல்லாருமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியலாக இருக்குது. விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிபரப்பாக்கக்கூடிய நிறைய சீரியலில் டாப் 10 சீரியல் இருக்கக்கூடிய ஒன்று பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வரவேற்பை கொடுத்தது மக்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய படத்தோடைய கதையை வந்து தழுவி எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த பாண்டியன் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. அதில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் முத்து அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் மூலியமாக தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸும் ஆனாங்க. அந்த சீரியலோட கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் 2 எடுக்கிறாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 நடிச்சிட்டு இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்கிறாங்க. அதாவது சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் முத்து நடிச்சிருந்தாரு. அப்புறம் ஹேமா அப்படின்றவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் 2 அப்படியே கண்டினியூ ஆகிறாங்க. ஏமான்ற வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா துயரமான சம்பவம் நடந்திருக்குங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. வீட்டுக்கு காரை பார்க் பண்ணிவிட்டு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மின்கம்பத்தில் கையை வச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி, மின்சாரம் தாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து பரவி வந்திருக்கு. உடனடியாக சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தடுத்து நிறுத்துறதுனால அவங்க ஓரளவுக்கு வந்து உயிர் தப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியாகிட்டு இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியாகிட்டு இருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் முத்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வந்து போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிய வரல. பட் தெரிஞ்சவர்களுக்கும் இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக ஒன்றும் வந்து சேனல் தரப்பில் எதுவுமே சொல்ல வரல. அவங்களுடைய போஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஏமா வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எதுவுமே போடல. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிற எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து மாரிமுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடம்புநிலை இறந்தே போயிட்டாரு. ஆக்சிடென்ட் நடந்து இறந்து கூட பரவாயில்ல, உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிடுறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகைகள் மற்றும் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இறந்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். பாண்டியன் ஸ்டோர் மட்டும் கிடையாதுங்க, நிறைய சீரியல் நடிக்கக்கூடிய கதாபாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கதாபாத்திரத்துக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிறாங்க. சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, இல்லை கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க உண்மையான லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இங்கே நல்லவங்களா இருந்தாங்க, கெட்டவங்களா இருக்காங்க, கெட்டவங்களா இருந்தாங்க, நல்லவங்களா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு எந்த ஒரு உடல்நிலை எதுவும் சரியில்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்